ஆல்ரெடி வந்து நம்ம நர்லிங் வந்து போட்டோம். நர்லிங் பற்றி ஒரு வீடியோ போட்டோம். இதில் அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நர்லிங்க்கு எப்படி சைஸு செக் பண்ணுறது, எவ்வளோ டெப்த்து கொடுத்தா எவ்வளோ வந்து ப்ளஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அதை பற்றி. சரிங்களா? ஓடு ரசிங் வச்சு இது ஓடு ஃபினிஷிங். சரிங்களா? ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ வந்து இதில் வந்துட்டு நர்லிங் எவ்வளோ ஓடி இருக்கு என்னென்னு பார்த்துட்டா, சைஸ் பார்த்துட்டா தெரிஞ்சிடும் இதுலேருந்து எவ்வளோ ப்ளஸ் ஆகுது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம சைஸ் பார்க்குறோம். இது வந்து நம்ம சைஸ் பார்க்குறோம், நர்லிங்க்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஃபினிஷிங் ஆனோன்னா எவ்வளோ இருக்குது, 76.80 இருக்குது. எனக்கு நர்லிங் ஓடினதுக்கப்புறம் 77 வேணும் ஃபினிஷிங் சைஸ். சரிங்களா? ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் இது பண்ணிடுறேன். இதுதான் நர்லிங் டூல். இதில் வந்துட்டு எப்பயுமே டூல் இப்படி தான் இருக்குது. ஆஃப்செட் எடுக்கிறது நம்ம நார்மல் டூல் ஆஃப்செட் எடுக்கிற மாதிரி தான், எக்ஸு ஜெட்டு எல்லாமே. சரிங்களா? ஆனால் இதை என்ன பண்ணணும்னா, அந்த வித்து இருக்குது இல்லை, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அது போய் ரிலீவ் ஆகிற அளவுக்கு வந்து ஓடி ட்ரெயின் பண்ணணும். சப்போஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா, நாங்கள் அப்படி தான் பண்ணியிருந்தோம். எக்ஸாம்பிள் காட்டுறோம், வச்சு பார்த்தேன். இது வந்து எப்படின்னா, எனக்கு வந்து பெரிய பீஸாக இருக்குது, 2 பீஸ் 3 பீஸ் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு இது வந்து ஃபுல் ஓடி ட்ரெயின் பண்ணிடுவேன். இந்த ஓடிக்கு வந்து ஸ்டப் டவுன் பண்ணிவிட்டு இது வந்து டூல் ரிலீவிங்காக ஒரு ஓடி ரைட்டாக வாஷ் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஓடும்போது இதாக இருக்குல்ல, இந்த கார்னர் போய் இங்கே போய் பவுல் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே டவுனு இல்லை அப் பண்ணிக்கணும். அதாவது இங்கே இது வந்து ஜாஸு, இது வந்து சிங்கிள் பீஸுங்கிறதுனால ஐடியில் பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பிடிச்ச வந்து ஹார்டன் ஜாஸில் ஓடியில் பிடிச்சிருக்கேன். சரிங்களா? இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, 76.96 இருக்குது. O4 தான் எனக்கு நர்லிங் ஒன்றதுக்கு 77 வேணும். அப்போ வந்து எவ்வளோ ப்ளஸ் ஆகுது, 80 பார்த்தேன். அப்போ 0.15 ப்ளஸ் ஆகுது. ஏன்னா இது 0.8 பிட்சிங்கிறதுனால அப்படியே சைடுக்கு வந்து 0.8 வந்து ஃபார்ம் ஆகுது, பிதுக்குது. அப்போ வந்துட்டு நான் ஃபினிஷிங்கில் நான் ஒரு 5 ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது 77 வரும். இந்த கணக்கில் தான் இது வந்து டெப்த்து வந்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா? சும்மா நம்ம ஏனோ தானோ கொடுத்தோம் அப்படின்னா இது போயிடும். 77 வச்சுருந்தீங்க அப்படின்னா 77.0.15 ப்ளஸ் ஆகிருக்கும். 0.15 0.2 ப்ளஸ் ஆகிருக்கும். இது வந்து இதோட டெப்த்து வந்து நர்லிங் டூலோட டெப்த்து வந்து 0.8. அப்போ சைடுக்கு 0.8னா அப்போ 2 சைடுக்கு வருது 0.16 வந்து ப்ளஸ் ஆகும். அந்த தான் இப்போ வந்து இங்கே ப்ளஸ் ஆகுது. இப்படி தான் இது வந்து கால்குலேட் பண்ண முடியும். சப்போஸ் இது வந்து ஸ்டாண்டர்டு இல்லை அப்படிங்கும்போது வந்து என்ன பண்ணணும்னா, டவுனில் வச்சு இல்லை அப்பில் வச்சு எவ்வளோ ப்ளஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபினிஷிங் சைஸ் என்னன்னு பார்த்துட்டு அதை விட ஒரு 0.2 ப்ளஸில் வச்சு ஓட்டிடணும். ஓட்டிட்டு நர்லிங் விட்டு பார்த்துட்டு அது எவ்வளோ சைஸ் ப்ளஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டவுன் பண்ணி கொண்டு வந்தால் அப்போ வந்து கரெக்டான சைஸை நம்ம இங்கே வைக்கணும். இப்படி தான் நர்லிங்க்கு நம்ம இது பண்ண முடியும். சரிங்களா? இது ஏன் த்ரெட்டிங் டூல்னால் சைக்கிள் வந்து ஜாஸ்தியாக போகும். இதுன்னா இந்த டூல்னால் இங்கே ஜெட்டு 0 பண்ணிடுவீங்க. இதுக்காக 0 பண்ணிவிட்டு இதுக்காக எக்ஸ் வந்து ஆஃப்செட் என்னவோ அதை கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு இங்கேருந்து போகிற ட்ராவல் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து சல்லுன்னு இப்படி ஒரே பாஸில் எடுத்துகிட்டு போயிடும். நர்லிங் டூல்னால் இப்படி போய் மறுபடியும் இப்படி வந்து இப்படி போய் வர்றது வந்து லேட் ஆகும். அதுக்காக நர்லிங் டூலுங்கிறது ஈஸியாக போயிடும். அதுக்காக தான். சரிங்களா? இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த இதில் எப்படி நம்ம லேத்து டூலில் போட்டு பண்ணலான்னு சில பேர் சொல்லுவாங்க. இது வந்து அது கணக்கு கிடையாது. இது என்ன கணக்கு, லேத்து டூல்னால் இதை தான் அவங்க வந்து 0 பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கேருந்து சாங் வந்து 25 to 25. அப்போ வந்து 50க்கு 50 25 தான் சென்ட்ரு. அப்போ வந்துட்டு நம்ம நர்லிங் டூலோடது இங்கே இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சாம்பிள் பீஸ் போடும்போதே வீடியோ போட்டிருக்கும்போது லேத்து டூல் வச்சு தான் எடுத்திருப்பேன். எனக்கு லேத்து டூல் எடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு 10 பீஸுங்கும் போது எனக்கு வந்து சென்டர் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு கையில் தூக்கி விட்டு சென்டர் பண்ணி ஓட்டிட்டேன். ஆனால் ப்ரொடக்ஷனுக்கு வரும்போது அது செட் ஆகும். அதுக்கு வந்து இந்த மாதிரி பாரு வாங்கியே ஆகணும் கம்பல்சரி. இது வந்து 25 to 25 சாங். அப்போ வந்து 25
இங்கே 25 சென்டர் தான் இந்த ட்ரில் இருக்கும், இந்த ஹோல்ஸு. ஆனால் லேத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து பாரோட இது வந்து 10, அப்போ அதுக்கு மேலே வந்து 15, 20 அது மாதிரி தான் இருக்கும். அப்போ அதுலேருந்து கனெக்ட் பண்ணிங்க இந்த இந்த ட்ரில் போட்டிருக்காங்களா, இங்கேருந்து தான் சென்டர் நீங்கள் லேத்து டூலில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜாஸ்தியாக போயிடும். அது எப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து இந்த பாரு லேத்து பார் வச்சுருந்தேன், அதை காணும். சரி, அதனால் ஒரு ட்ராயிங் மாதிரி போட்டேன். இது என்ன கணக்கில் எடுப்பாங்க அப்படின்னா, இந்த இருக்குல்ல, இந்த 20க்கு 20க்கு பாதி தான் இவங்க வந்து லேத்துக்கு சென்டர் எடுத்திருப்பாங்க. நல்லா பார்த்திங்கன்னா இந்த 20 இந்த பாரோட வித்து வந்து ஒரு இந்த இதான் பார்னு வைங்க. இந்த இதோட திக்னஸ் வந்து 20, இது வந்து 20, அப்படி தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த 20க்கு 20 சென்டரை தான் இங்கே வந்து சென்டர் ஹோல்ட் பண்ணுவாங்க. இப்போ இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ வந்துட்டு இதுக்கு சென்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கோ அதுதான் சைஸு, சரிங்களா? அதை தான் வச்சு நம்ம பாரை ஹைட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட 25 பாரே பார்த்திங்கனாலும் அப்படி தான் சென்டர் பண்ணுவோம். ஆனால் நாங்களும் இந்த கான்செப்டில் நாங்கள் பண்ணிட்டோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் என்ன பண்ணணும்னா, இந்த லேத்து டூல் வந்து எப்படின்னா, இது 25 சாங் அப்படின்னா இந்த 25ஓட சென்டருக்காக இந்த ட்ரில் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 25 சாங்கோட சென்டருக்காக தான் இந்த பார் இருக்கும். அப்போ லேத்து டூல் நம்ம இங்கே வச்சோம்னா ட்ரில் இங்கே இருக்கும், சரிங்களா? இங்கே இல்லை கீழே இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அப்போ வந்துட்டு இது வந்து சென்டர் கிடையாது. இந்த பாரோட திக்னஸை கனெக்ட் பண்ணி நாங்கள் வச்சோம். ஏன்னா இந்த வெஜ்ஜு இருக்குல்ல, அந்த வெஜ்ஜுக்காக இந்த சாங்கோட பாரோட வித்தை கனெக்ட் பண்ணி அது வந்து 20 mm பார். 20னா அப்போ இங்கே ஒரு 5 mm பார், சைடில் ஒரு 5 mm பார், அப்போ 25க்காக வச்சு ஹைட் பண்ணி ஓட்டிட்டோம். ஆனால் ஓட்டினா என்ன ஆனிச்சு அப்படின்னா, இந்த மாதிரி போடும்போது வெளியே பிதுங்கிட்டு வர்றது, நர்லிங் சரியாக வராதது, இது எல்லா ப்ராப்ளமும் வந்துட்டு. அப்போ வந்து நாங்கள் உட்காந்து R&D பண்ணும்போது தான் கடைசியாக தான் அதை கண்டுபிடிச்சோம். ஏன்னா நாங்களும் நர்லிங் ஓட்டினது கிடையாது அப்படிங்கிறதுனால எங்களுக்கு தெரியலை அது எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க என்ன. அப்புறம் யதார்த்தமாக இந்த ட்ரில்லோட வித்து இருக்குல்ல, இந்த ட்ரில்லோட வித்தும் பாரோட வித்தையும் திக்னஸையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டர் பண்ணி பார்த்தா அப்போ தான் கண்டுபிடிச்சா சென்டர் சரியில்லை அப்படின்ட்டு. சரி, அப்போ ஓகே, இந்த சென்டருக்காக பார் மாட்டலாம் அப்படின்னா இது வரைக்கும் வருது 30 mm வருது. அப்போ வந்து நம்ம இந்த வெஜ்ஜை வச்சு டைட் பண்ண முடியாது. அப்போ வந்து அது வேஸ்ட்டு. அதுக்காக தான் என்ன பண்ணோம்னா CNC நர்லிங் பார் ஒன்று வாங்கி போட்டுட்டு இப்போ ஓட்டுறோம். ஜம்முன்னு ஓடுது, லோட் ஆகாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? இவ்வளோ தான். இதனால தான் இப்படி எடுக்கணும். லேத்து டூல் போட்டு 1-2 பீஸ் நம்ம ஓட்டலாம், ஆனால் எல்லா பீஸும் அது ஓட்ட முடியாது, அது சக்ஸஸ் ஆகாது. இல்லை நர்லிங்னா உங்களுக்கு டூல் வாங்கிக்கணும், அப்படி இல்லைனா த்ரெட்டிங் பார் வச்சு அடிக்கணும். இவ்வளோதான் சொல்யூஷன், வேறு எதுவுமே கிடையாது. நர்லிங்க்கு சைஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க, என்ன சைஸ் இருக்குது, அதுக்கு என்ன சைஸ் வச்சா என்ன ஓடி பிதுங்கி வெளியில் வரும், இது யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த இதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் அந்த ஒரு வீடியோ. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத விஷயம் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சால் என்ன யார்ட்டா கேட்டு என் சீனியர்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக போட்டு தரேன். நன்றி, வணக்கம்.